மக்களே, முதல்ல இந்த வீடியோ மேக் பண்ணதுக்கும் இந்த வீடியோ உங்களை வற்புறுத்தி பார்க்க வைக்கிறதுக்கும் என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. காண்டா வெறுப்பா புள்ளைய பெத்து காண்டா மிருகத்துக்கு தத்து கொடுத்த மாதிரி தான் இந்த காமன் மேன் ஷோ நடத்திட்டு இருக்காங்க. காமன் மேன் ஷோவோட எபிசோட் 12ஓட ரிவ்யூ சொல்ல போறது கிடையாது. அந்த ஷோவை பத்தியும் ஷோ நடத்துறவங்கள பத்தியும் தான் சொல்ல போறேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. காமன் மேன் ஷோ இது ஒரு ஆடிஷன் ஷோ. இதோட 11 எபிசோடு போயிட்டு இப்போ 12வது எபிசோடு வந்து நடந்துட்டு இருக்கு. உண்மையில இந்த காமன் மேன் ஷோ வந்து ஒரு 3 நாளைக்கு நடத்துறது தான் ஒர்த்து. ஆடிஷன் வச்சு இது பண்றது 12 எபிசோடு வரைக்கும் இவங்க நடத்துறாங்கன்னா அதுல எதனா ஒன்று இருந்திருக்கணும், எதனா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எதனா விஷயம் இருந்திருக்கணும். ஒன்றுமே இல்லை. ஆரம்பத்தில் கண்டமேனுக்கு கேள்வி கேட்டு இஷ்டத்துக்கும் எல்லாரையும் எலிமினேட் பண்ணியாச்சு. காரணமே இல்லாமல் யாரை செலக்ட் பண்ணோன்னே தெரியாமல் யாரையும் செலக்ட் பண்ணியாச்சு. மொத்த பேரையும் கொண்டு வந்தப்போ இவனை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோமான்னு ஜட்ஜஸே ஆச்சரியப்படுற அளவுக்கு செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆரம்பத்தில் ஆரி ரொம்ப ஆட்டிடியூடா பேசிட்டு இருந்தாரு. இப்போ வந்து ரொம்ப செயற்கையா ஃபன்னா பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு. அது பார்க்க நல்லாவே இல்லை. 3 ஜட்ஜி மொரட்டு பீஸு, முட்டா பீஸு, டம்மி பீஸு அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இதுல யாரு எதுன்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ஏன் இதுல யாரு பாவம்னா இந்த ஷோல பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா கண்டஸ்டன்ஸுமே ரொம்ப பாவம் தான். அண்ட் இப்போ கரண்டா அங்க கேம் விளையாடிட்டு கண்டஸ்டன்ட்டை பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு. யோசிச்சேன், எதனாலடா இவங்க வந்து ஒரு ஈடுபாடே இல்லாம ஆடிட்டு இருக்காங்க. ஆரம்பத்துல எல்லாருமே ரொம்ப ஃபயரா இருந்தாங்களேன்னு பார்த்தா இழுத்தா எவங்க ஈடுபாடோட இருப்பான். இன்னைக்கு எபிசோட்ல வந்து கோர்ட் டாஸ்க் வாதாடுறாங்களாம். எத்தனை டாஸ்க் தான். இந்த டாஸ்க்ல எதுக்கு பேசுறோம்னு கண்டஸ்டன்ட்டுக்கும் தெரியல, எதுக்கு ஜட்ஜா உட்காந்துட்டு இருக்கோம் ஜட்ஜுக்கும் தெரியல. அந்த மேலாம இழுக்கிறாங்க இந்த ஷோவை. செம்ம மொக்கையா இருக்கு. இன்னைக்கு வீடியோலயும் ரிவ்யூலயும் இந்த கண்டஸ்டன்ட் நல்லா பண்ணாங்க, இவங்க நல்லா பண்ணல நான் சொல்ல போறதே கிடையாது. ஏன்னா அவங்கள பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. இங்க அவங்கள தங்க வச்சு இந்த ஷோவை நடத்திட்டு இருக்காங்கன்னு தெரியல. அவங்களாம் வற்புறுத்தி இந்த டாஸ்க் எல்லாம் பண்ண வைக்கிற மாதிரி இருக்கு. உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வெறுத்துட்டாங்கயா உண்மையா. ஒரு அந்த 3 பேர் 5 பேருக்கு வச்சு என்னென்ன டாஸ்க் எல்லாம் பண்ண வைக்க முடியுமோ போட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள வந்து சித்திரவதை பண்ணிட்டு இருக்காங்க இந்த பிக் பாஸ் டீம். இது ஒரு ஷோ, அதை பார்க்கறதே பெரிய விஷயம். அதை ஒரு ரிவ்யூ போட்டு அந்த வீடியோ வேற நாங்க பார்க்கணுமான்னு நீங்க வந்து கேட்கறதுக்கு எனக்கு புரியுது. இந்த விஷயத்த ஆரம்பத்துல நம்பல, இப்போ நான் நம்புறேன். 2 பேருக்கு தான் போட்டியே. ஒன்னு பிக் பாஸ், இன்னொன்னு சட்டசபை. எல்லாம் பார்த்தா இந்த வாட்டி பிக் பாஸ் படு மொக்கையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் சட்டசபை வீடியோ தான் பார்க்க போறாங்கன்னு நினைக்கிறேன். சரி மக்களே, ஆக மொத்தம் எபிசோட் 12 படு மொக்க இல்ல காட்டு மொக்க. சரி மக்களே, இப்ப நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கொஸ்டின் தான், பிக் பாஸா சட்டசபை வீடியோவா? கமெண்ட் பண்ணுங்க. நானும் மக்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம்.